எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். நிறைய டீட்டெயிலா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்கின் பத்தி எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. மகிழ்ச்சி. நாராயணன் சார் வாங்க. எல்லாரும் வந்து ஒண்ணு செய்யலாம். நிறைய கொஸ்டின் இருந்துறேன். ஒரு கொஸ்டின் மட்டும் கேளுங்க முதல்ல. பிறகு வந்து மற்ற கொஸ்டின் வந்து செகண்ட் ரவுண்டு நாளைக்கு இல்ல அடுத்த ரவுண்ட்ல வச்சுக்கலாம். மொத்த எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் கேளுங்க. வாங்க வாங்க. அருமை அருமை மேடம். யூ கேவ் a very detailed explanation about the skin. தேங்க்யூ. இன்னைக்கு இருக்கிற ஒரே இந்த என்னுடைய கேள்வி என்னன்னா, குளிர்காலத்துல வந்து இந்த அரிப்பு வருது சில பேருக்கு. ட்ரை ஸ்கின்னால அரிப்பு அதுக்கு நிறைய காரணம் இருக்கு சார். ஆ, ட்ரை ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின்ல வரலாம். தென் டயபெட்டிஸ்ல வரலாம். தென் ரொம்ப எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு அந்த ஸ்கின்னோட அசைவு ஜாஸ்தியாகி அலர்ஜன்ஸ் உண்டாகலாம். ஸோ அது அலர்ஜி மாதிரி உண்டாகலாம். தென் அவங்க சப்போஸ் வெளியில் ரொம்ப போகிறவங்களா இருந்தால் வெளியில் இருக்கிற பொல்யூஷன்ஸோ வெளியில் இருக்கிற இன்செக்டோ கடிச்சு அதே மாதிரி அலர்ஜி மாதிரி வரலாம். இதுமாரி அரிப்பு வரலாம். ஸோ அரிப்புனா முதல்ல சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப அரிப்பெல்லாம் இருந்து உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்து நம்ம அரிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இந்த சீசன்ல மட்டும் வருது இல்லை மேடம்? அவர் கேக்குறது டாக்டர் சார் கேக்குறது வந்து குளிர்காலத்துல குளிர்காலத்துல அந்த குளிர்ச்சியில ஜாஸ்தி ஆகும் சார். ட்ரை ஸ்கின் ஜாஸ்தி ஆகும். குளிர்ச்சி பட்டு இல்ல, என்ன பண்ணலாம் மேடம்? இருக்கணும். அதுதான் அது என்ன அந்த ஆன்டி அலர்ஜன்ஸோட கெமிக்கல்ஸ் எல்லாம் குறைஞ்ச ஆரம்பிக்கும். அலர்ஜி வராமல் தடுக்கிற கிருமி வைரஸ் வந்தாலோ இல்லை சம் பாக்டீரியா உள்ள போந்தாலோ அலர்ஜி வராமல் தடுக்க உடம்புல லிம்போசைட்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப பிளட் வெசல் சுருக்கி நம்மளை காப்பாற்றிக்கும். குளிர்ச்சியை உஷ்ணத்தை வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் பாடியில் அந்த ஸ்கின்னோட பிக்மெண்ட்டை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். இல்லை, என்ன பண்ணலாம் மேடம்? அதுக்கு சரி பண்ண முடியும். அது என்ன ரீசன் கண்டுபிடிச்சிட்டு பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் வில் பி இனஃப். ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல பர்டிகுலரா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கால்ல மட்டும் தான் சம்மர்ல விண்டர்ல வந்து ரொம்ப குளிர் இருந்ததுன்னா கால்ல மட்டும் பிரச்சனை வரும். சாக்ஸ் பாருங்க சார், சாக்ஸ் பாருங்க, ஷூவை பாருங்க. ஷாக்ஸ் போடாத இடத்துல அந்த கண்டசேதம் இருக்கிற அந்த பகுதியில பாதத்துல இருக்கா? அடிப்பாத உள்பாதத்துல பாதம் இருக்கா? இல்ல பாதம் இல்ல மேல பாதத்துக்கு தானே? கண்டசேதம் வருதுல அந்த அதுக்கு ஆப்போசிட் மேல மேல மேல் தோல் தானே? காஃப் மசில்ஸ் வருது இல்ல மேடம்? காஃப் மசில்ஸ்க்கு ஆப்போசிட் சைடுல ஆஃப் மசில்ஸ்யா? காஃப் மசில்ஸ் இல்ல காஃப் மசில்ஸ்க்கு ஆப்போசிட் சைடுல வருதுல அந்த மேல மேல் தோல்ல போன் இருக்கு நீங்க அந்த மாதிரி சில பேருக்கு ஸ்டாண்டிங் பிளேஸ். எப்ப பார்த்தாலும் சொரியற தன்மை உண்டு சார். அரிக்குதோ இல்லையான்னு பாப்பாங்க. விண்டர்ல குளிர் அதிகமானாதான் அந்த அப்ப பிரச்சனை. என்ன பச குறைஞ்சிருக்கணும். கொஞ்சம் எண்ணெயை தடவி விடுங்க. லிக்விட் பேரஃபின் இருக்கு, அது லைட்டா அப்படியே தடவி விட்டுருங்க. தினம் நல்லா தடவி விட்டு கொஞ்சம் அந்த மசிலை மசாஜ் பண்ணுங்க. அந்த பிளட் இதோட அலர்ஜன்ஸ்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும் குளிர்காலத்தில். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கூடாது. அந்த குளிர்காலத்து கொஞ்சம் உடம்புல பாடியை பார்த்தீங்கன்னா சுருங்கின மாதிரி இருக்கும். அப்போ நல்லா எண்ணெய் தடவி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. சரியாயிடும். பார்க்கலாம் பண்ணுங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2 நாள் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான ஒரு டாக்டர், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதாவது இப்போ சம்மர்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆயில் ஸ்கின் இருக்கு. இப்போ ஆயில் ஸ்கின் முகம் ரொம்ப எண்ணெய் வழிஞ்சிருக்கிறது மாதிரி இருக்குது. அதே இது விண்டர்லயும் கண்டினியூ ஆகுது. இதை வந்து உங்களோட டைப் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் டைப். ஆயில் ஸ்கின் டைப். ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதுமா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பரோ ஏதோ கர்ஷிஃபோ வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கமாக அப்படி மூச்சு தொடச்சிட்டு லைட்டாக டால்கம் பவுடர் இல்லையா, அந்த மைல்டு டால்கம் பவுடர் அது கொஞ்சம் எடுத்துட்டு ட்ரை அப்படி போட்டுக்காங்க. இங்கெல்லாம் போட்டுக்காங்க. எங்கெங்க அந்த எண்ணெய் வழியோ அங்கெல்லாம் போட்டுக்காங்க. பட் இட் வில் கம் அகேன் பிகாஸ் யுவர் பர்த் வைஸ் யுவர் ஆயிலி ஸ்கின் டைப். ஓகே. ஏன்னா சம்மர்ல வருதுன்னா அது ஒரு ஓகே. ஆனா எல்லா நேரத்துலயும் இதே மாதிரி இப்போ அந்த சீபம் இருக்குல்ல, ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள சீபம் கிளாண்ட் இருக்கு. இந்த சீபம் கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல புரோட்டீன் கொடுக்கும், நம்ம உடம்புல கொஞ்சம் டிஷ்யூவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், அது திக்காக்கி விடும். அப்போ வியாதி வராமல் தடுக்கிறதுக்காக அது நல்லது பண்ணுது. பட் அதுலேயே ஒரு கெடுதல் என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஆயில் மேலே வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி பரு உண்டாகலாம். இல்லை அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்கின் ஒரு ஆயில் வழிஞ்சுன்னு இருக்கணும். அது ஏன் உள்ள சுரக்குதுன்னா அது பை பர்த்து. சில பேர் டைப் ஸ்கின் டைப். சப்போஸ் டைப்லாம் ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர், கண்டுபிடிக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்து யார் வருது? வாங்க ஸ்ரீ சார், எதனா பேசுறீங்களா? வாங்க. Doctor, good evening. Excellent presentation. Actually, I had a rotator cuff muscle surgery 2 years back. I had a post-surgery scar in that. But it won't be there. It won't be normal skin. It will be like that. No problem. Any infection all. No, is it deep? Is it very big and ugly? No, nothing. This is very small, like shallow mark. But the scar is there. There is a cream called silicone cream. Which silicone? சிலிகான் ஜெல் ஷீட் மாதிரி இருக்கு, சிலிகான் கிரீம் இருக்கு. ஓகே. அதுல அது மேல போடுங்க, அந்த ஸ்கார் மறைஞ்சிரும். ஓகே. சிலிகான் ஜெல்.
சிலிகான் ஜெல் கொஞ்சம் காஸ்ட்லி, அது 500 400 இருக்கும். ஆமா இப்போ எல்லா ஸ்கின் ஆயிட்டு மோர் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கு. சிலிகான் ஜெல் சிலிகான் சின்ன ஜெல் பவுடரா கூட கிடைக்கும், சிலிகான் பவுடர் கிடைக்கும். ஓகே அதை கூட தினம் நல்லா போட்டு அப்படியே அழுத்துங்க, அந்த ஸ்கார்ல போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே. வெறும் ஸ்காரா இருந்தா. பட் உங்க உடம்புல எப்ப பார்த்தாலும் நிறைய ஸ்கார் உண்டாகணும்னா யூ ஆர் ஸ்காரிங் பர்சன். இல்ல whatever happens you will get a scar. Okay. அப்படின்னா you have to consult a doctor to avoid hypertrophic scar or keloid. ரைட். கீழாயிடுன்னு தெரியும் இல்லையா, பெருசாயிடும் சம்டைம்ஸ். இது அது மாதிரி ஸ்கார்னா நார்மல் ஸ்காரோட பெருசா எது பண்ணாலும் பெருசாகும். சும்மா ஒரு பிளேட்ல கீழ்ச்சா கூட அந்த ஸ்கார் வந்து 7 மீட்டர் வரும். அப்போ வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஸ்கார், அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த நிறைய க்ரீம்ஸ் இருக்கு. இந்த சிலிகான் ஜெல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். சும்மா சாதாரண ஆர்டினரி கார்னா ஒரு 1 or 2 days இது போட்டா கூட இது அமைக்கிடும். ஒரு 1 week போட்டா கூட இது இந்த ஸ்கார் அமைக்கிடும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இறங்கி இல்லைனா. ஓகே. ஆனா நீங்களா போய் எடுத்து விடலன்னு எதை பண்ணாதீங்க. அந்த ஸ்காரை நான் எடுத்து ரஃபா இருக்கு நான் கிளீன் எடுத்து நத்திங். என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கார் கொஞ்சம் அப்படியே எடுத்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பண்ணிட்டு அதை அப்படியே நகத்தாலே பிச்சு விட்டுருவாங்க. பிச்சோம்னா இட் வில் கோ டீப். ஆமாம்மா. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஸ்ரீதர் சார் வாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். அது இது வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ தான் அந்த ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சர்லாம் படிப்போம். அப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் டு தேர்ட் இயர் வந்து இதெல்லாம் ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும். டெர்மட்டாலஜிஸ்ட் போனோம்னா இன்னும் டீப்பா போவாங்க. ஓகே, பட் வெரி நைஸ், வெரி குட் திங். பட் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பியூட்டிஷியன்ஸ்க்கு போறது, ரெகக்னைஸ்டு அன்ரெகக்னைஸ்டு பியூட்டிஷியன்ஸ், அவங்க வந்து சொல்ல மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டைஸ் தலைக்கு போடுறது, பெடிக்யூர் மினிக்யூர் பண்றது, அப்புறமேலே டேட்டோ பண்றது, இதெல்லாமே ப்ராப்ளம் தான். இதெல்லாமே இஸ் நாட் அட்வைசபிள். பட் யாரு போறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஃபேஷன் ஷோ அதிகமா தான் இருக்குது, நிறைய பக்கம் வச்சிருக்கிறாங்க. பட் எல்லா இடத்துலயுமே தே யூஸ் நோ கெமிக்கல் இஸ் ஹார்ம்லெஸ். நீங்க சொன்னீங்க இல்லையா, ட்ரைக்ளோர் அசிட்டிக் ஆசிட்டாலும் சரி, கிளைகாலிக் ஆசிட் சொன்னீங்க. அந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட் தான், அது ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பவர்ஃபுல் அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆசிட். அதை வந்து அதனுடைய டைலூட் பண்ணிடுவாங்க. டைலூட் பண்றதோ அதனுடைய ஸ்ட்ரென்த் டாக்ஸிக் எஃபெக்ட் போய்டும். ஸ்ட்ரென்த் குறைக்கிறது தான் they use substituted acetic acid. அதுதான் நீங்க சொன்ன கிளைகாலிக் ஆசிட் பிளஸ் ட்ரைக்ளோர் அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் யூஸ் பண்றது. இதெல்லாமே harmful substances தான். அந்த தலையில் கெமிக்கல்ஸ்லாம் காசஸ் பிரஸ்ட் கேன்சர் சார். தலையில் சைனைட்டு, ஆர்சினிக்கு, லெட் இதெல்லாம் பிரஸ்ட் கேன்சரும் ஓவேரியன் கேன்சரும் வருது. ஜென்ஸுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வில் பிகம் ஷங்கன். அவங்களும் இப்போ பியூட்டி பண்ணிக்கிறாங்க, பியூட்டி சலூன்லாம் போகிறாங்க. ஸோ ஷுட் பி அவாய்டிங். அண்ட் தென் இந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல சார், இந்த ஆர்சினிக், டிசிஏலாம் இது ஆர்சினிக், இன்னொன்று என்ன லெட்டு, குரோமியம், லெட் அண்ட் குரோமியம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க சார். இது அந்த பேரஃபின் ஜெல்லி போடுறாங்களே சார் லிப்ஸ்டிக்கில், ஃபேஷியல் க்ரீம்லாம், அது எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? ஆயில் ரிக்ஸில் வெளியில் வழிஞ்சிருக்கும்ல எண்ணெய், அதை எடுத்து ரிஃபைன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதை கொடுக்குறாங்க சார். அதை எடுத்துன்னு வராங்க அந்த பியூட்டி கிளினிக்கில், அங்கே சீப்பாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு that is a process of getting that paraffin oil. crude oil கடைசியில வர்ற கச்சரா, that is we call residue or sludge, அதை பியூரிஃபை பண்ணா you will get paraffin wax. அதுதான் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதுதான் அது. பட் வாட் எக்ஸ்டென்ட் யூ பியூரிஃபை த paraffin wax is important. paraffin 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல், ஒன்று வந்து சிந்தட்டிக். சிந்தட்டிக் பண்றப்ப அது வேற மாதிரி இருக்கும், நேச்சுரல்ங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். சிந்தட்டிக் எல்லாமே க்ரூட் ஆயில் வர எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். பட் வாட் எவர் பி சே, நீங்க எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் போரஸ் வழியா உள்ள போயிட்டு இட் வில் கோ இன்டு இன்னர் பார்ட்ஸ், அது இருக்குது. ஸோ அதனால as far as possible இந்த மாதிரி ஆயில், நார்மல் ஆயில், கோகனட் ஆயிலா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆயில், நார்மல் ஆயில் தடவுறதோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர். அவாய்ட் ஆல் த கெமிக்கல்ஸ். பர்ஃபியூமே பேட்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார், நான் சொல்ல மறந்துட்டேன். பர்ஃபியூம்ல இருக்கு, உடனே அது வந்து டியோட்ரண்ட் பர்ஃபியூம்ல இருக்கு. ஆமா, பர்ஃபியூம்ல அடிச்சோடனே என்னன்னா பேசிக்கலி எத்தனால் தான் இருக்குது. அதோட வந்து நிறைய இந்த சென்டிங் இருக்குது. அது அடிச்ச உடனே என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே ட்ரை ஆகுது. அது எங்க ட்ரை ஆகுதுன்னா செல்லுக்குள்ள போகுது சார், ஸ்கின்னுக்குள்ள போயிடாது. ஆமா, அதனால அதுவும் ஸ்ரீலி அலர்ஜிக்கு வருது சார். உடனே தும்புவாங்க சில பேர் பர்ஃபியூம் போட்ட உடனே. அது ரொம்ப, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆகும்.
ஒரு மாதிரி அதோட இதுவே நேச்சரே மாறிடும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் த பாடி. அது உள்ள இருக்கிற கிளைகாலிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி வேற மாதிரி பர்ஃபியூமுக்கு பதிலாக வேற ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்வெட்டோட சேர்த்து இன்னொரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால நேச்சுரலா இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். நோ டவுட் அபவுட் இட் இன் ஃபேக்ட். பட் வெரி குட் MBBS கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். வெரி நைஸ். தேங்க்யூ. எல்லாருமே டாக்டர்ஸ் தான் நீங்களா? நீங்களே வாட் இஸ் தொக்கு? அது ஐ டோன்ட். இதோ டொக்கு வருது சொன்னீங்க. வாட் இஸ் டொக்கு? டொக்குன்னா அந்த பள்ளம் நல்லா இருக்கும், ஃபேஸ் நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டொக்கு விழுவாங்க, பள்ளம் விழுந்துரும். அந்த மசில்ஸ்லாம் அட்ரோஃபி ஆகி புழி விழுறது சார். அது பள்ளமாயிடும், டிப்ரெஷன் வந்துடும் ஸ்கின்ல. பார்க்க வயசானவங்க மாதிரி தெரியும். நான் ஏதோ டொக்கு ஏதோ டெர்மினாலஜி யூஸ் பண்றீங்கன்னா டொக்கு. டாக்டர்மா வேணும்னே கிண்டல் பண்றாரு. நாட் காமன் இல்லையா? உங்களுக்கு தெரியும், சப்பி ஸ்கின், 2 பேருமே சப்பி ஸ்கின், அதனால தெரியாது. இல்ல அந்த டொக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறது சொல்லுவாங்க. இவர் வேணும். இல்ல கிராமத்து மக்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, டொக்கு விடுதுன்னு தான் சொல்லுவாங்க. கலோக்கியெல்லாம் சொல்றது தானே. கரெக்ட். இந்த மாதிரி கல்யாணி மாதிரி ஹாப்பியா சப்பியா இருந்தாங்கன்னா எதுவுமே நல்லா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். டாக்டர் மேடம் உங்களுடைய ஸ்பீச் வந்து அப்படியே ரொம்ப நேச்சுரலா இருந்தது. உங்களை மாதிரி பேச வரலையே எனக்கு சுத்த தமிழ்ல. இல்ல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது நீங்க சொன்னது. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. நானும் உங்களை மாதிரி பேசணும் ட்ரை பண்றேன். தமிழ்ல அழகா பேசணும் நிறுத்தாம. நீங்க இவ்வளவு நாலேஜ் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மா இருக்கிறதெல்லாம் எழுத்து பிடிச்சல பேசிட்டு இருக்கோம். உங்க கவிதையில தான் 1000 நாலேஜ் வருது எங்களுக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மாலதேவம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்க கொடுத்துருக்கீங்க ஸ்பீச். ஃபுல்லா எலாபரேட்டா நீங்க சொல்லிட்டீங்க மேடம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ எல்லா பிள்ளைங்களுமே வீட்லயே, முதல்லாம் பியூட்டி பார்லருக்கு போனது போக இப்ப எல்லாமே வீட்லயே ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லா வேக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாட்டூ போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே பண்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தோன்னே பயமா இருக்குது. ஏன்னா நான் பாக்குறேன் கண் கூட. நான் ஃபுல்லாவே பாக்குறேன். வீட்ல டாட்டூ பண்றாங்களா? எப்படி பண்ணிப்பாங்க? கையில இருக்கிற ஹேர் எல்லாம் மூவ் பண்றது, அதுக்கெல்லாமே வீட்ல மிஷின் வச்சுக்கிறாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க பிள்ளைங்க. நீங்க இது சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்குது. ஸ்கின் எல்லாம் போயிடும், முடியே போயிடும், முடியோட ஹேர் கொட்டிடும் அந்த ஹீட்ல. நான் சொல்றதுதான், ஆனா அது கேக்குற மாதிரி தலை குளிச்சுட்டு வந்த உடனே ஆக்சுவலி இப்ப ஹீட்டர் போடுறாங்க. அப்படி போட்டாலே அதுவே ஹேர் வந்து அது இல்லாம இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு பயமா தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு இந்த கண்ணுக்கு கீழே அந்த ஐ பேக்ஸ் அது எதனால மேடம் வருது? அதுவும் ஸ்கின் ப்ராப்ளம். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெயினிங் ஆஃப் ஐஸ். ரொம்ப நேரம் மங்கலான வெளிச்சத்துல படிச்சுட்டே இருந்தாலோ, இல்லை ரொம்ப நேரம் செல்கில் பார்த்தாலோ, இல்லை ரொம்ப நேரம் நம்ம கையை வந்து நம்ம ஒரே இடத்துல கண்ணை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தாலோ, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் மசில்ஸ் தான் இந்த மசில்ஸ்லாம். ஸோ ஸ்கின்னோட பார்ட் வந்து சேக் ஆச்சு, அந்த மசிலும் சேக் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு பல்ஜி வரும். அதை கொஞ்ச நாள் முதல்ல மசாஜ் பண்ண சொல்லுவோம், இப்படி மசாஜ் பண்ண சொல்லுவோம். அதுமாரி பண்ணலன்னா நாங்கள் அழகாக ஒரு சின்ன ஸ்கார் தெரியாமல் அந்த பேக்கை மட்டும் எடுத்து விட்ருவோம். அந்த ஹேர் பேக் எடுத்துட்டு அந்த ஸ்கார் வந்து இங்கேயே உள்ளே தள்ளிடுவோம், ஐலீடுக்கு அடியிலே தள்ளிடுவோம். அப்போ பேக் இருக்காம கண்ணு நார்மலா தெரியும். நல்லா பிளிங்கிங் பண்ணணும். ஒரு ரொம்ப நேரம் படிச்சோம்னா கண்ணை தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை அப்படியே நல்லா அழுத்தி மூடி திறக்கணும். நல்லா கண்ணை அழுத்தி மூடி திறக்கணும். மங்களான வெளிச்சத்தை படிக்கக்கூடாது, நைட்டு ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது. ஸ்கின் பேக்ஸ் அது ஒரு காரணம். இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ல நம்ம ரொம்ப நேரம் படிச்சிருந்தோம்னா இந்த ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி ஐ மசில்ஸ் தள்ளி விட்டுரும், கீழே தள்ளும். அப்போ தூங்கும் 2 மசில்ஸ். அதுதான் சரி மேடம், அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இந்த டீ பேக்ஸ் வைங்க, அதெல்லாம் வச்சீங்கன்னா சரியா பண்றாங்க. அதெல்லாம் உண்மையா மேடம்? அதெல்லாம் கிடையாது. டீ நம்ம கண்ணாலுக்குள்ள கையை மசாஜ் பண்ணலாம், கொஞ்சம் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப இந்த சரியா இல்லை அப்படின்னா மேக்கப் செட் இருக்கு, சம் க்ரீம்ஸ் இருக்கு. அந்த க்ரீமில் வந்து இப்படி தடவிட்டா வைத்தோம்னா கொஞ்சம் அந்த மசில்ஸ் வந்து இப்படி எக்ஸசைஸ் மாதிரி இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா நான் சொன்னேன் கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணணும்னு, அது மாதிரி பண்ணோம்னா அந்த மசில்ஸ் உள்ளே போயிடும், ஃபார்ம்ல ஆயிடும். அப்படி வரலன்னா we have to do surgery. ஓகே மேடம். கண்ணை விட அந்த மசில்ஸ் பெருசா தெரியும். we have to consult a cosmetologist. ஓகே மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே. அடுத்த யார் பேசுறது? அடுத்த யார் பேசுறது? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம் மேடம். வழக்கம் போலவே உங்களுடைய உரை வந்து அப்படி ஒரு உரை. அதாவது இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு உரையை தான் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு சிறப்பா அந்த ஸ்கின்னை பத்தி எல்லா விவரங்களையும் சொல்லி என்னென்ன வரும், எப்படி எப்படி வரும்னு. ஒரே ஒரு சந்தேகம் தான் மேடம். இந்த அக்கின்னு இந்த கிராமப்புறங்கள்ல வரும்போது ஏதோ ஒரு செங்கல் வைத்து எழுதுறாங்க, அதுதான் குணமாகும், மருத்துவத்தை போனா குணமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது மேடம். நகர்ப்புறத்தில் கூட சில இடங்கள்ல இருக்குது. அது எப்படி மேடம்? அதுல 2 டைப் இருக்கு லதாமா. ஒன்று வந்து மைல்டு அக்கி, அதாவது சூப்பர்ஃபிஷியல் நர்வ்ஸ் மட்டும் கெட்டு போகும். இந்த மேலே ஸ்கின் மேலே நர்வ்ஸ் நிறைய சொல்லினேன், ஸ்கின் கடியில் நர்வ்ஸ், ஸ்கின் சப்ளை பண்ண நர்வ்ஸே இருக்கு. அதில் ஏதோ ஒரு நாள் வடிபட்டு வைரஸ் அது ஸ்கின் ஹக்கிங்கிறது, அந்த வைரஸ் உள்ள போது சின்ன புண்ணு மட்டும் வந்ததுன்னா செல்ஃப் லிமிட்டிங் வித்தின் 10 days அதுவே ஆறிடும். அது முதல்ல போகும், நமக்கு அரிக்க ஆரம்பிக்கும், நம்ம கொப்பளம் வர ஆரம்பிக்கும், பயந்துருவோம், கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருப்போம், வீட்டை விட்டு வெளில போகாமல் இருப்போம், அந்த இடம் சுத்தமாக வச்சுப்போம், அதுலேயே அது மறைஞ்சிடும். அதுக்கு அது என்ன பண்ணாலும் சரியாகும். அதே மாதிரி எழுதுறாங்க, அந்த என்னமோ செம்மன் வச்சு எழுதுறாங்க, அதுலயும் சரியாகும். ஒன்ஸ் அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, பிளம்ஸ் இந்த வெசைக்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் பெருசா ஆரம்பிச்சு பேஷண்ட்டுக்கு ஜுரம் வர ஆரம்பிக்குது, அரிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப பெயின் ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஃபார் மைல்டு ஹெர்பீஸ்க்கு என்ன பண்ணாலும் நல்லாயிடும். அதுல ஒரு மெத்தட் இவங்க பண்றாங்க, நல்லா ஆகலாம், சான்ஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு, சரியா ஆயிருக்குன்றாங்க. பட் அதெல்லாம் ஒரு அளவோட நிறுத்திக்கணும். ஒன்ஸ் அந்த அக்கிங்கிறது அந்த நரம்பு போற வழியெல்லாம் வரும், அது அந்த வெசைக்கிள்ஸ் அப்படியே கொப்பளம் வந்துட்டே இருக்கும், எங்க நரம்பு எங்கெல்லாம் போறதோ அங்கெல்லாம் வரும். அந்த நரம்புலாம் அப்படி வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஆன்டி வைரல் டேப்லெட் இருக்கு, ஆன்டி வைரல் க்ரீம் இருக்கு, நல்லதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எழுதுறதுன்னு பண்ணக்கூடாது, அது அப்போ போய் பெருசா பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரஃப் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரிமா எங்க உறவினர் ஒருத்தவங்களுக்கு வெந்நீர் கையில பட்டுட்டு இப்ப இந்த ஸ்கார் மட்டும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல போய் தான் இது பண்ணாங்க, ஆனா அந்த ஸ்கார் இன்னும் இருக்கு, அதுக்கு எதுவும் மருந்து இருக்காமா? என்ன ஸ்காரும் பார்க்கலாம். ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டடா இருந்தா நம்ம சர்ஜரி பண்ணி அதை எடுத்துட்டு வேற தோல் போடலாம். அப்படி இல்ல அந்த மாதிரி இல்லமா, கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இது போடலாம், இந்த ஆன்டி மெலாஸ்மாக்கு டேப்லெட் சொல்றீங்க இல்லையா, மங்குக்கு டேப்லெட் சொல்றீங்க இல்லையா, சரி நல்ல க்ரீம் அதை போட்டு சரி பண்ணியாச்சுன்னா அது மறைஞ்சிடும். சரிம்மா, நன்றிம்மா. தேங்க்யூ. ஸ்ரீபன் சாருக்கு நன்றி. நன்றி மேடம், நன்றி. வாங்க சார், சக்கரமணி சார் பேச. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி சார். டாக்டர் அம்மா ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா நான் யூடியூப் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டேன். இந்த நல்ல நேரத்துல எனக்கு ஒண்ணு வந்துட்டு நான் சொல்றதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமத்துல நான் பார்த்தது, எங்க அம்மா, எங்க தங்கச்சிங்க, எங்க குடும்பத்தார், உறவினர் எல்லா பெண்களும் அவங்க வந்து தலைக்கு வந்து சேக்காயை வந்து அரைச்சி தான் தலைக்கு போட்டு இது பண்ணுவாங்க. இந்த ஷாம்புக்கு இப்பெல்லாம் கிடையாது. அது இது இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்கு அப்படின்னா வேப்பிலையை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு, மஞ்சத்தூளை வந்து மஞ்சள் நல்லா பொடிச்சிட்டு அல்லது அம்மியில இது பண்ணிட்டு இழைச்சிட்டு அது ரெண்டு மிக்ஸ்அப் பண்ணி அதெல்லாம் உடம்புல பூசிக்குவாங்க. முகத்துக்கெல்லாம் மஞ்சளை தான் நல்லா பூசிடுவாங்க. வேற எந்த இதுவும் கிடையாது. மஞ்சள் ரொம்ப போடக்கூடாது சார். இல்ல அவங்க குளிக்கிறப்ப மட்டும்தான் அந்த மஞ்சள் இது பண்ண, நிறைய போட மாட்டாங்க. முகமே சில பேர் ரொம்ப மஞ்சள் போட்டா அலர்ஜி உண்டாகும். ஏதோ ஒரு இது. அடுத்து இந்த பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை அதே மாதிரி அரைச்சி வச்சு பவுடர் வச்சுக்கிட்டு அதை வச்சு உடனே ஷைனிங்கா இருக்குமா அப்படின்ட்டு. கண்ணுக்கு மை வைக்கிறது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. பச்சரிசியை நல்லா வறுத்துட்டு வானிலையை போட்டு நல்லா வறுத்து கருப்பானதுக்கு அப்புறம் அதை பொடிச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு துணியில வடிகட்டி கொட்டாங்கச்சியில கொட்டிட்டு அதை வெயில காய வச்சு அது உலர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குச்சியால அதை எடுத்து தான் ஐப்ரோ அதுக்கெல்லாம் வந்துட்டு கருப்பாக்குறீங்க. இல்ல அது அந்த அரிசி கருப்பாயிடும். அரிசி நல்லா அந்த வானிலை பொறுக்கும்போது அதுவே கருப்பாயிடும். அதுதான் இது பண்ணுவாங்க, வேற எந்த வித இதுவும் போட மாட்டாங்க. நான் உண்மையில நினைச்சு பாக்குறேன், எவ்வளவு இயற்கையான பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம மக்கள் வந்து இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னதுல. எனக்கு இந்த மெலோனமாவை பத்தி சொன்னீங்க, எங்க ஃபாதருக்கு அப்படி இருந்துட்டு ஆனா அது ரொம்ப பரவாயில்ல, ஸ்ப்ரெட் ஆகல. ஆனாலும் அவர் ரொம்ப ஷைப்பட்டார், உடம்புல பல இடத்துல திருதிட்டா இருக்குதுப்பா, ஒயிட்டா இருக்குது அப்படின்ட்டு டாக்டரேட்டு கூட்டு வந்து ஒன்றும் கவலைப்படாத சரியாயிட்டுனாங்க. அதே மாதிரி அது ஒண்ணும் இல்லாம இருந்து அவர் சாகிற வரைக்கும் அப்படிதான் இருந்தது, ஒண்ணும் இல்லாம அப்படி போயிடுது. இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஆம்பிட்டுக்கு கீழே ஒரு 2-3 இடத்துல இந்த மரு இருக்குது, அது கொஞ்சம் பெருசா அப்படியே இதுவாக தொங்குற மாதிரி இருக்குது. அது வந்துட்டு சில பேர் சொல்றாங்க முடியை கட்டி ஹேரை வச்சுட்டு கட்டினாக்கா அது போயிடும்ன்றாங்க. அது வந்து
ரொம்ப ரஃபா இருக்கு, எனக்கு அது பிடிக்கல. அது ஒன்றும் ஹார்மா இல்லை, பட் ஸ்டில் அது விழறதுக்கு வேற ஏதாவது மருந்துகள் ஏதாவது இருக்குங்களா? விட்டுங்க சார், தன்னால விழுந்துரும். அப்படி இல்லைன்னா அது மைல்டு ஓபி சர்ஜரி, ஆமா. ஓபிலேயே அதை எடுத்து விட்டுருவாங்க. ஓகே, அது வேற வெரி ஒன்றும் ஹார்ம்லெஸ். நான் இது பண்ணல. வெளியில் வந்துருச்சுனாலே ஒன்றும் பயம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பெருசாகி விழுந்துடும். ஓகே, தேங்க்யூ முடியல மேம், தேங்க்யூ. கட்டிக்காதீங்க, நல்ல இன்ஃபெக்ட் ஆகிடும். நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டேன், நீங்க சொல்ல 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 தேங்க்யூ, அந்த தேங்க்யூ. ஸ்லைடு பார்க்க போயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களை தான் கேட்கணும். நன்றி மேம், நன்றி நன்றி. அப்படியே இருக்குது என்கிட்ட. இந்த மருலாம் விழுறது இல்லை டாக்டர். அது சின்னதா இருந்தா விழுந்துரும், சில நேரத்துல விழுது, சிலதெல்லாம் விழுறது இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதான் கொஞ்சம் அப்படியே பெருசாவே அப்படியே இருக்குது. வேற டாக்டர் நீங்க போட்டு இது லேசர் இது போட்டு எடுக்கிறாங்க, ஒரு சிலர் எடுக்கிறாங்க, அதெல்லாம் எல்லாரும் செய்யறது இல்ல. எல்லாரும் செய்யறது இல்ல, ஒரு சிலர் செய்யறாங்க சார், ஆனா செய்யறது இல்ல. வேற எதனா கிரீம் போட்டா விழுந்துருமா சார்? அது க்ரீம்லாம் ஒன்றுமே வேண்டாம் சார், செல்ஃப் லிமிட்டிங். அது ஆ? வாட்டுனா, பெனைன் வாட்டுனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது பெருசாச்சுனாலோ ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் அரிப்பு இருந்தனாலும் உடனே பயப்படுறதுக்கு அசிங்கமா இருக்குது. அது மாதிரி இருக்கும். அது எங்கன்னா எடுத்து விட்டுலாம். அதாவது அனிமல் டாக்டர்கிட்ட வந்து எடுத்து விட்டு கொஞ்சம் பேர் பாடியா இருக்கிறப்போ அது இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அடுத்தவங்களுக்கு நமக்கு ஒரு மாதிரி. so much bothered about it, you can remove it. எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? கட் பண்ணிட்டீங்களா? அது கண்ணில் லூப் போட்டுப்போம் சார், மைக்ரோஸ்கோப் போட்டுட்டு அதை மட்டும் இந்த வேர் மட்டும் எடுத்து விட்டுரும். ஓ, அது வேர் மட்டும் உள்ள இருக்கும், ரத்த குழாயோட இருக்கும். அதனால தான் பயம் எங்களுக்கு. எங்கெல்லாம் தொடக்கூடாது. அது விட்டோம்னா ரத்தம் பீச்சு அடிக்கும். உள்ள அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த ரத்த குழாயை மட்டும் டீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து விட்டுரும், அந்த சதையை எடுத்து விட்டுரும். சரிங்க, சரி, ரைட், ஓகே. சரி, எப்படியும் உங்க கிளினிக் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, எனக்கு ஒரு பேஷண்ட். அடுத்தது யாரு பேசுறது? ரவி சார் பேசுறீங்களா? பேசுறேன் சார். பேசுறவங்க அடுத்து பேசுறீங்க, கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க, நான் ஒருத்தரை கூப்பிடுறேன். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். இந்த டீனேஜர்ஸ் ஸ்கூல்ல இருக்காங்க இல்லையா, டீனேஜர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த நிறைய பிம்பிள்ஸ் வருது. சில பேருக்குலாம் இந்த பல்கா அந்த கட்டி மாதிரியே கூட இருக்கும். பரு தானே? பரு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன ஜென்ரலைஸ்டா ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி க்ரீம் அவங்க யூஸ் பண்ணலாம்? டச் பண்ணக்கூடாது, நல்ல சோப்பு, மெதுவாக டேபிங், அந்த முகத்தை இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது. அந்த பரு அந்த இடத்த அழுத்தி அழுத்தி துடைக்கக்கூடாது. அது லைட்டாக டேப் பண்ணணும், சும்மா கர்ச்சீப் வச்சுட்டு அப்படியே டேப் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் ரொம்ப பெருசாக கொப்பளம் வந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் டாக்டர்ஸ் கேட்டு சாப்பிட்லாம். தென் அமுங்க ஆரம்பித்தோடனே தினம் நல்ல பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுணும். அது ஒன்றுமே பண்ணாமல் குறைஞ்சிடுது. ஆக்னி க்ரீம் இருக்குது, டாக்டர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது டாக்டர்ஸ் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் வந்து ஹார்ம்லெஸ், அது போட்டு குறைச்சிடலாம் அந்த பருவெல்லாம். ஒரு பொண்ணுக்கு அப்படி நான் சொன்னேன் இல்லை, முந்தி கூட சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ரொம்ப பொண்ணு டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்தாவோ. என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க, இந்த பிளப்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, முகமே விகாரமாயிடுதுன்னு. வித்தின் 6 months ஷீல் பி ஆல் ரைட் அண்ட் ஷீ காட் மேரிட். ரொம்ப நல்லாச்சு. அப்புறம் காலேஜில் அவ்வளோ தான் ரொம்ப நல்ல ஃபேர். ஸோ இட் வில் பி கியூர்ட் பை கரெக்ட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னா இதுக்காக காஸ்மெட்டிக்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி போனால் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க போகணுமா? அங்கே போனால் நல்லது. ஓகே. அப்புறம் இன்னொன்று மேடம், இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா? இது வெரிகோஸ் வெயின் காலில் இருக்குது. அது சம்டைம்ஸ் இந்த கலர் பிளாக் ஆகுது. அந்த பிளாக் கலரை போக்குறதுக்கு என்ன பண்றது? வெரிகோஸ் வெயின் இஸ் a very bad condition சார். அது நம்ம ஏர்லியாக பார்த்தா ரொம்ப நல்லது. அது நரம்பெல்லாம் சுருட்டிட்டு இருக்கும், அந்த வெயின்ஸ் எல்லாம் சுருட்டிட்டு இருக்கும். அது ஏன் சொன்னால் ரொம்ப நாள் ப்ரொலாங்டு வாக்கிங், ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ப்ரொலாங்டு ஸ்ட்ரெயினிங் ஆஃப் த கஃப் மசில்ஸில் வந்ததுன்னா அந்த ரத்த குழாயோட உள்ள செவுறு வந்து திக்காகி ரத்தத்தை குறைச்சிரும். அப்போ ரத்தம் என்ன ஆகும்? கீழேருந்து ரத்தம் மேலே போகாது. எப்போதுமே கால்லேருந்து ரத்தம் எங்கே வரணும்? ஹார்ட்டுக்கு வரணும். ஸோ கால்லேயே ரத்தம் தங்க லாக்டிக் ஆசிட் உண்டாகும். அப்போ அது அந்த ரத்தம் வந்து வெளியில் கசிய ஆரம்பித்து அந்த இடம் ஸ்வெல் ஆகி வீக்காக வந்து கருப்பாயிடும். அந்த இடம் ரத்தம் தங்கிடும். அப்படி நம்ம கன்ஃபியூஷன் சொல்லுவோம்ல, ரத்தம் உடஞ்சி போனால் கருப்பாக வரும் இல்லையா, அதுமாரி அது அந்த கலரே ஸ்கின்னே கலர் ஆகிடும், பிளாக் ஆகிடும். அப்போ நாங்கள் அந்த எந்த ரத்த குழாய் அது கண்டுபிடிக்கலாம். நாங்கள் எந்த இடத்துல ஒரு இப்போ ஃப்ளூரோஸ்கோபி ஸ்கேன் இருக்குது, அதை வச்சு லைட் அடித்து பார்த்தாலே அந்த ரத்த குழாய் எந்த ரத்த குழாய் எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு தெரியும். அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. அப்படி இல்லைன்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் இருக்குது. அந்த ரத்த குழாயை அமுத்தி அது உள்ளே தள்ளும். பிளட்டு ஸ்டாக்னேஷன் தான். பிளட்டு வந்து எப்படி நான் ஸ்கின்லேருந்து பிளட்டு வெளில வந்தால் எவ்வளோ அது பிளட் பிக்மெண்ட்லாம் வர, பிளட்டில் நிறைய பிக்மெண்ட் சொன்னேன் இல்லையா, சைனோஸ் நிறைய பிக்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு லேயர்லையும் பிக்மெண்ட், கெரோட்டினோசைட்டு, பேசல் செல்ஸ்லாம் இருக்குது, மெலனின் பிக்மெண்ட் எல்லாமே வெளில வந்து அந்த ஸ்கின்னையே கருப்பாக்கி விட்டுரும். அப்போ நம்ம அந்த கம்ப்ரெஷன் கொடுக்க நல்ல பிளட் வந்த உடனே இந்த சர்க்குலேஷன், இந்த இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மேலே போயிட்டு இந்த பிளட் வெசல்ஸ்லாம் நல்லா விரிய ஆரம்பிச்சு அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம், அந்த கலரும் குறைஞ்சிரும். அதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட் வேணும்னா அதுக்கு நல்ல கேப்சூல்ஸ்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது.
அது வாஸ்குலர் சர்ஜன்ஸ் பார்க்கலாம், இல்லை நாங்களும் பார்க்குறோம். ஓகே ஆனால் முக்கியம் அந்த வெயின்ஸை குறைக்கணும், கம்ப்ரெஷன் போட்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்லைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா டீடைல்டா இருந்தது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. பிரசன்னா வாங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் பிரசன்னா, ஹவ் ஆர் யூ? சூப்பரா இருக்கேன் மேம். ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். நிறைய இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து ஒரு கொஸ்டின், இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் எந்த கெமிக்கல்ஸ், எந்த கிரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ சில பேர் வந்து பாடி ஸ்ப்ரேயோ இல்ல சென்ட்டோ போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருந்தா கூட அவங்க கிட்ட அந்த பக்கத்துல நான் நிக்கும் பொழுது எனக்கு கண்டினியூஸா ஸ்னீசிங் வரும் கொஞ்ச நேரம். அலர்ஜி. யுவர் பாடி இஸ் வெரி சென்சிட்டிவ்ப்பா. அந்த ஓகே சொன்ன கார்பஸ்ல நிறைய இருக்கு. ஓகே, அது ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இன்னொன்னு வந்து எனக்கு இந்த சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் டயத்துல பிம்பிள்ஸ் எல்லாம் வரும்ல. ஆமா, அது மாதிரி வரும். ஹார்மோன்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் ஹார்மோன். இல்ல, எனக்கு இப்ப வரைக்கும் அதெல்லாம் கூட வந்தது இல்ல. ஆனா இப்ப ஒரு ரீசெண்டா வந்து ஒரு 1-2 இடத்துல மறு வருது, அந்த பிளாக்கா சின்னதா. சார் சொன்ன மாதிரியா வெளியில வருதா? இல்ல அந்த மச்சம் மாதிரி கொஞ்சம் திக்கா. அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பெனைன் வாட் தான், அது வாட் மாதிரி வரலாம். அது எடுத்து விட்டுறாதீங்க, சுரிஞ்சு விட்டுறாதீங்க. இல்ல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சார், கோபால் ரத்னம் சார். மைக் அன்மியூட் பண்ணுங்க, சத்தம் கேட்கல. சார் அதை எடுத்துருங்க சார், ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்க. இப்ப பேசுங்க, கேட்கல, சவுண்டே கேட்கல. கேக்குதா? இல்ல சார், நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஒன்னும் கேட்கல. சிவகுமார் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். ரொம்ப அருமையான தகவல், எக்ஸலண்டா கொடுத்தீங்க. ரொம்ப பிரமாதம். ஒரு வைரம் மாதிரி, தெய்வம் மாதிரி ஆரம்பிச்சீங்க. ஸ்கின் ஹெல்த் இஸ் ஓவரால் ஹெல்த் ஆரம்பிச்சு முடிச்சீங்க. முகத்துல சாதாரணமா எனக்கு அழுது வடிவாங்க, ஆனா எனக்கு என்ன வழியோ ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எனக்கும் பிம்பிள்ஸ் உண்டு, என் டாக்டருக்கு உண்டு, என் பேத்திகளுக்கு உண்டு. அது உண்டு பரம்பரையா அப்படின்னு கேட்கறது. என் தாத்தாவுக்கு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். அது முகப்பரு ஒரு பரம்பரையா அதுல அப்படி ஒண்ணு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, உதட்டுல தோல் உரியுறது. எனக்கு இல்ல, வீட்டுல இருக்க லேடிஸ் உரியுது. அது ஒரு சின்ன இஷ்யூ தான். அது போட்டு தோல் கட் பண்ணி விடுறாங்க, லிப் பாம் போடுறாங்க. அது 2 கேள்வி தான் இருக்கு. கட் பண்ண கூடாது. அது எப்படி போடுறாங்க? மூஞ்சி கழுவிச்சா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி விட்டீங்கனாலே அது போயிடும். அந்த லிக்விட் பாரஃபின் ஆல்ரெடி தேங்காய் போட்டு நல்லா தடவிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம். வேசலின் இருக்கு இல்லையா, லிப் பாம் இது போடுறாங்க. அதை பாத்துக்கங்க, கண்டென்ட்ஸ் பாருங்க. லிப் பாம்ஸ் தான் நிறைய அமோனியம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, பத்திரம். நம்ம தெரிஞ்ச தேங்காய் எண்ணெய், தெரிஞ்ச பாரஃபின் ஆயில், லிக்விட் பாரஃபின் ஆயில் தடவினாலே ஷைனிங் ஆயிடும். மேடம், அது லிக்விட் பாரஃபின் விளக்கெண்ணெய் தானே மேடம்? ஆமணக்கு எண்ணெய் தானே? சொன்ன மாதிரி பாரஃபின் தான் அது, பட் வெரி மைல்டு அண்ட் ரிஃபைன்டு பாரஃபின் ஆயில், டேக்கன் ஃப்ரம் தி பெட்ரோலியம் தான், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். லிக்விட் பாரஃபின்ன்றது வயிற்றுக்காக எதை கொடுப்பாங்க? அது இது ஒண்ணு. ஆமா, அது ஒன் ஆஃப் தி அதர் யூசஸ். இட் ஹஸ் காட் மல்டிபிள் ஆக்ஷன். ஆமணக்கு எண்ணெய் கிடையாதா? பிரிமாஃபின் கொடுப்போம். என்ன சார்? ஆமணக்கு எண்ணெய் கிடையாதா? விளக்கெண்ணெய் வந்து கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் அது கிடையாது. அது பியூரிஃபை பண்ணது கிடையாது. இது பிளான்ட் பேஸ்ட் இல்ல, இது கெமிக்கல் தான். அது லிக்விட் பாரஃபின் சாதாரண கட்ட போதுமா மாட்டாங்க? அது ஜஸ்ட் ஒரு 100 ml வாங்கிக்கணும் போறோம். கிடைக்கும் சார், லிக்விட் பாரஃபின் 100 ml or 50 ml கூட கிடைக்கும். இல்ல, வயித்துல போறதுக்கு மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும், பியூட்டி ஷாப்ல வாங்க கூடாது. நீங்க சாப்பிடுறதுக்குன்னு சொல்லுங்க. ஓகே உதட்டு மேடம் கரெக்ட்டா சாப்பிடுறதுக்குன்னு கேக்குறார் சார். எது? இல்ல, உதட்டுல தேய்க்கிறது, உதட்டுல பூசறதுக்கு அப்புறம் போடுங்க. ஆமா, அப்புறம் தடவுங்க. நைட் 10 நிமிஷம் தடவ சொல்லுங்க. இந்த பிம்பிள் அந்த
முகப்பொருள்ன்றது ஒரு பரம்பரையா கிட்டத்தட்ட என் தாத்தா கொண்டு எனக்கு உண்டு, என் பொண்ணுக்கு இருக்கு, என் பேத்தி ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். ஜெனடிக் ஃபேக்டர். ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ டாக்டர். அருமையான ஸ்பீச், அருமையான குட். தேங்க் யூ. வாங்க சார், கோபாலரத்னம் சார் பேசுங்க. ஆடியபிள் சார்? எஸ் எஸ், ஓகே, கேக்குது சார். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்டென்சிவ் கெஸ்ட் லெக்சர் உங்களுது நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஸோ இதில் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழிக்கு கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு டாபிக் இது. ஸோ நவ்டேஸ் வந்து இந்த ஸ்மைல் மெடிடேஷன், ஸ்மைல் யோகாலாம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த இந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஹவு டு மேனேஜ் இந்த கிராக்ஸ் இந்த ஃபுட், கால் பாதங்களில் வெடிப்பு நிறைய வருது. ஹவு டு மேனேஜ்ன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. சேஞ்ச் யுவர் ஃபுட்வேர் ஆஃபன் சார். ஓகே, ஃபுட்வேர் எவ்ரி 6 months எவ்ரி 3 monthsக்குலாம் ஃபுட்வேர் மாத்துங்க. சாஃப்ட்டா இருக்கணும். ஃபுட்வேர் வந்து ஷுட் நாட் பி ரஃப். சோல் வந்து சாஃப்ட்டா இருக்கணும். ஆர் இன்சோல்னு விற்கிறான், அதை வாங்கி போட்டுக்கலாம். தென் நடக்கச்ச வந்து டோன்ட் கோ ஃபாஸ்ட், கோ மெத்தாடிக்கலி, ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. தென் டோன்ட் புட் யுவர் ப்ரெஷர். சப்போஸ் நிக்கச்ச ஒரு பக்கம் ஸ்டைலா அப்படி ஸ்டைலாக சாஞ்சி நிற்க கூடாது. ஸோ அந்த மாதிரி டோன்ட் கிவ் ப்ரெஷர் ஆன் டு த ஸ்கின் ஆஃப் த ஃபுட். ஃபுட்டில் ப்ரெஷர் கொடுக்காம பார்த்துக்கணும். தென் அப்பப்போ ஃபுட் மசாஜ் நைட் படுத்துக்கச்சா நல்லா அப்படி தட்டி விடுங்க. நல்லா அப்படி தட்டி விடுங்க. அந்த கிராக் எல்லாம் போட்டு, கிராக்குள்ளெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த பாரஃபின் ஆயிலோ இல்லை தேங்காயோ போட்டு நல்லா நீவி விட்டுலாம், மசாஜ் பண்ணி விட்டுலாம். தென் வேற டோஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நிமித்தி பண்ணி விடுங்க. அந்த டோ மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடும், அந்த கிராக்ஸ் குறையும். அதுக்கு மேல கிராக் இருந்து புண்ணா இருந்ததுன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது வேற ஏதாவது மேடம், அதுக்கு இந்த கிராக் கிரீம் போட்டாலே சரியாயிடுது மேடம். ஆமா, அது சரியாகும். எப்படி சார்? ஓகே. அதே மாதிரி இந்த ஆர்கன் டொனேஷன் இதுல ஸ்கின் டொனேஷன் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆமா வரல சார். பாப்புலரைஸ் ஆகல. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு போகணும்னு. சில பேர் கொடுக்குறாங்க. இப்ப ஸ்கின் பேங்க்ல எல்லாம் ஸ்கின் வருது. அவள ரேம்பண்டா பிளட் டொனேஷன் மாதிரியோ ஆர்கன் டொனேஷன் மாதிரியோ இல்ல. கரெக்ட். இதுக்கு ஜனங்க தான் கொஞ்சம் முடிச்சுக்கணும். நமக்கு நிறைய டாக்டர்ஸ் ப்ராபகண்டா பண்ணணும். ஸ்கின் டொனேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார். லைவ் ஸ்கின்னே கொடுக்கலாம், நம்மளே கொடுக்கலாம். நம்மளே இந்த தொடங்கி பின்னால எல்லாம் யாருக்கும் பார்க்க மாட்டாங்க, அங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 10x10 ஷீட் எடுத்தோம்னா அது பின்னால் வளர்ந்துரும். அதை எடுத்து நாங்கள் பேங்க்ல இது ஸ்கின் பேங்க்ல போட்டு பதப்படுத்தி வச்சுப்போம், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம். சப்போஸ் இந்த மாதிரி டிசாஸ்டர் தான் வந்துட்டே இருக்கேன். நேற்று கூட மழை இழிஞ்சு உடம்புலாம் சதறி வராங்க. சப்போஸ் அவங்களுக்கு சட்டுன்னு ஸ்கின் கிடைக்கலன்னா அந்த ஸ்கின் பேங்க்லேருந்து எடுத்து ஸ்கின்னை போட்டு மூடி நாங்கள் தைச்சு விட்ருவோம். ஒரு 10 days 15 daysக்குள்ள அந்த ஸ்கின் விழுந்துடும். அதுக்குள்ளே பேஷண்ட் ரெக்கவரி ஆரம்பிச்சேன்னா அவங்க உடம்புல நார்மல் ஸ்கின் எடுத்து போடலாம். சம்டைம்ஸ் இதுலேயே சின்ன சின்ன ஊண்டா இருந்தால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் போட்டோன்னே விழுந்துடும். என்ன டிராபேக்னா விழுந்துருது, இட் வில் நாட் பி அப்சார்ப்டு. அந்த போட்ட ஸ்கின் டோனர் ஸ்கின் வந்து வில் ஃபால் ஆஃப். அது பரவாயில்ல, அது டெம்பரரியா அது ஹீல் ஆகி அது எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் குறைக்குது இல்லை, தென் பாக்டீரியா குறைக்குது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அடுத்து யார் பேசுறது? வாங்க, அடுத்து யார் பேசுறது? யார் பேசுறது? ரத்னவடிவேல் சார் இருக்காரு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அம்மா அளவேலு அம்மா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உரை ஒன்று தந்தீர்கள், மிக முக்கியமானது கூட. ஏனென்றால் எல்லோருக்கும் முகம் இந்த ஸ்கின்ன்றது முழு ஒரு கவசம் என்று சொன்னீங்கள், அது சரி, ரொம்ப நல்ல சரியான விஷயம். அது எல்லாவற்றுக்கும் அப்பால முகம்ன்றது ஸ்கின்ன ஒரு ஆளை பார்த்து வடிவில்லை, இவர் அழகானவர், அழகு இல்லையே என்று சொல்றது முதல் முகத்தை பார்த்து தான். அப்ப ஆனமையினால அந்த முகம் நல்ல பளபளப்பா இருக்கணும். சில பேர்ட்ட முகம் அப்படித்தான் இருக்கும், பளபளப்பா இருக்கும். ஆனால் சில பேர் இப்ப என்னன்னா, இங்க நான் பார்த்த இளம் பெண்கள் எல்லாம் இருந்த போல பார்த்தா நல்ல வெள்ளையா வந்துடுறாங்க. என்னட்டா அதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் ஒரு முகத்துக்கு போற அந்த மைக்கேல் ஜாக்சன் ஆமா ஏதோ போட்டு இதன்றாங்க. அதை இப்போ எங்களை இந்த கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அப்படி செய்யாதீங்க போடாதீங்கன்னு சொல்லி. ஆனாலும் அந்த பெண்கள் வந்து குறிப்பாக இந்த கடைகளில் வேலை செய்யறதுக்கு போகிற பெண்கள் அதெல்லாம் போடுறாங்க. அப்போ எனக்கு அது ஞாபகம் பெறுறது மைக்கேல் ஜாக்சனை பற்றி. மைக்கேல் ஜாக்சன் இப்படித்தான் கருப்பாக இருந்தா அப்படியே முழுக்களும் வெள்ளையாகி கடைசி எல்லாம் செத்தும் போயிட்டான். மற்ற இந்த சொக்கு பள்ளம் என்று நாங்கள் இங்கே சொல்லுவோம், அது பொக்குவாய் என்று சொல்லுவோம். பொக்குவாய் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பல் எல்லாம் இல்லாம போறது. இந்த கொழுப்பு பல் இல்லாம போன உடனே அது பொக்குவாகி மறுது. அது உண்டு. மற்றது அந்த சும்மா நார்மலான ஆட்களுக்கு நான் பார்த்துருக்கேன், நல்லா தண்ணி குடிக்கிறார்களே. நீங்க அதை பற்றி சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அது அந்த ஹைட்ரேட் பண்ணி கொண்டிருந்தால் நல்ல. நான் அநேகமா பார்த்தேன், நான் அந்த நல்ல கல்லு குடிக்கிறார்கள், நல்லா குடிப்பினான் கல்லு. அவைகள் இந்த முகம் எப்பவும் பளபளப்பா இருக்கும். ஏன்னா இந்த மற்ற ட்ரிங்க்ஸ் பாவிக்கிறார்கள் கொஞ்சம் தான் எடுப்பினோம். ஆனா இந்த கல்லு குடிக்கிறார்கள்
கள்ளு குடிக்கிறார்கள் நல்லா நிறைய குடிப்பினம் அது போத்துக்கணக்கில். ஸ்கின் அப்ப போயிடும் அதே சார், ரொம்ப அரைக்கலாம் சாப்பிட்டா. ஆமா. ஆனா அநேகமான ஆட்கள் இந்த அந்த கள்ளு குடி புஷ்ஷுன்னு வருது. பழக்கம் உள்ள அது ஆட்கள் கொஞ்ச முகத்தை நாளைக்கு சார், பார்த்தா டெம்பரரி. நல்ல நல்ல பளபளப்பா இருக்கிறத அந்த நான் கல்லை நிறுத்த கவனிச்சு சொல்லுங்க, திருப்பி டொக்கு விழுந்துரும். அது நிப்பாட்ட அது அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க தானே எப்படி என்றாலும். மற்றது இந்த அந்த ஒயிட்டனிங் கிரீம் போட்டாலும் எஃபெக்ட் வந்து will be there for 1 or 2 months தான். திருப்பி டார்க் ஆயிடும். நம்ம சன்லைட் இல்லாத. மற்றது இந்த ஆர்மவையா சொன்ன போல எனக்கு இந்த முகம் எண்ணெயா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் எண்ணெயா இருக்கும். எவ்வளவுதான் துடைச்சாலும் எண்ணெயா தான் ஆயிலியா இருக்கும். இருக்கு. அது அது அதை பற்றி லைட்டா நீங்க ஏற்கனவே அதை பற்றி நீங்க சொன்னீங்க. இந்த மதுவும் புகைப்பழக்கத்தை பற்றி நீங்க வடிவா சொன்னீங்க. அது வந்து உண்மையில எல்லா விதமான நோய்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு காரணமாக தான் இருக்கிறது, அது வடிவா தெரியுது. மற்றது இந்த அந்த முகம் சுருங்குறது, தோல் சுருங்குறது, அதுக்கு நல்லா மசாஜிங் அதெல்லாம் பற்றி சொன்னீங்கள். அது இந்த முகத்துக்கு மசாஜிங்கை பற்றி சொன்னால் அது ஒரு வித்தியாசமா இருந்து எனக்கு அறியாத ஒரு விஷயம். அதை இனிமேல் நாங்கள் அதை தினமும் இப்படி தொடப்பாங்களா, நம்ம துண்டு வச்சு அப்படி தொடக்க கூடாது. இப்படி வரணும், இப்படி வந்து இப்படி வரணும், அது மாதிரி தொடக்கணும். தொடக்கச்சி நீங்க அப்படியே டேப் பண்ணணும், தட்டிக்கணும் தண்ணியில. நீங்க ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு பேச்சு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பல பேருக்கு கொஞ்சம் வயசு போக எனக்கு சாடையா இருக்கு, ஆனா கடுமையா இல்லை, அப்படி கருவளையம் என்று சொல்லி சொல்லுவோம், அப்படி கருப்பா அப்படி கண்ணு கிட்ட அப்படி வந்துடுது. அது போக்க ஐ ஸ்ட்ரெயின் அன்மேட்சிங் ஸ்பெக்டக்கிள்ஸ். அது என்னண்டா ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஷேட்ல படிச்சோம்னா, ஆர்டிஃபிஷியல் லைட்ல படிச்சா பேக்ஸ் வரா மாதிரி ஐல டார்க் கலர் வரும். அப்போ அதுக்கு ஒயிட்னிங் இது க்ரீம் இருக்கு. தென் கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணி பார்க்கணும், கண்ணை விரிச்சு பார்க்கணும். ஓகே 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 ஓகே. மற்றது நல்லா தூங்கினா சரியாயிடும் சார், நல்ல தூக்கம் வரணும். ஓகே ஓகே ஓகே, நல்லது மேடம். மற்றது இந்த நீண்ட நேரம் கொஞ்ச நேரம் பேசுனா எனக்கெல்லாம் இந்த லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிடும், பேசவே முடியாம போயிடும், வாயெல்லாம் ஒட்டிடும். அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன காரணத்தால? சிலோன்ல இருக்கீங்க? சிலோன்ல கண்டிஷன் எப்படி சார்? வெதர் கண்டிஷன் ஹை சம்மரா, ஹாட் சம்மரா? இல்ல நார்மல், இப்ப மெட்ராஸ் மாதிரி இருக்கா? மெட்ராஸ் மாதிரி குளிர்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்ல, சுத்தி சீ இருக்கே, சீ பிரீஸ் வருமா? குளிர் இல்ல, அது இதே எந்த நேரம் வேண்டாலும் அப்படித்தான் இருக்கு. அது பேசினா தொடர்ச்சியா கன நேரம் பேசினா, ஒரு நீண்ட நேரம் பேசினா ஆயில் கிளாண்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அந்த லிப்ஸ் இந்த மியூக்கஸாவும் ஸ்கின் தான். இந்த வாய்க்குள்ள இருக்கிற மேல் லேயர் வந்து ஸ்கின் தான், ஸ்கின்னோட ஒரு கண்டிஷன் தான். எப்படி ஹேரு, நெயில் இதெல்லாம் வந்து ஸ்கின் நாங்க சொல்றோமோ, அதே மாதிரி இந்த லிப்புக்குள்ள இருக்கிற தோலும் ஸ்கின் தான். அந்த ஸ்கின்லயும் கிளாண்ட் இருக்கணும், அந்த ஆயில் கிளாண்ட் இருக்கணும். அது கம்மியா இருக்கணும். மியூக்கஸ் செக்ரீசிங் கிளாண்ட் கம்மியா இருந்தா இந்த சுருங்கி போய் ட்ரை ஆயிடும். கொஞ்ச நேரம் பேசினாலே ஸ்ட்ரெயின் பண்ணாலே அந்த மசில்ஸ் உள்ள போயிட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், தினம் நைட் வந்து படுத்து வச்ச காலையில் நல்லா அந்த லிப்ஸை நல்லா அழுத்தி விடுங்க, அழுத்தி நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுங்க. நல்லா அப்படி கடிக்கக்கூடாது, கடிச்சிங்கன்னா ஜாஸ்தி ஆகும். நல்லா அழுத்தி விட்டுருங்க, அழுத்திட்டு எண்ணெயை நல்லா வச்சுட்டு மசாஜ் பண்ணுங்க. அந்த மசில்ஸ் நல்லா வந்துச்சுன்னா எண்ணெய் பசம் உள்ள போகும். எண்ணெய் பசம் வேணும், ஆயில் சீபம் வேணும். அந்த நேச்சுரல் ஆயில் கம்மியா இருக்கு, அப்படி கம்மி ஆயிடுது. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண அது கம்மி ஆயிடுது. கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும், இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி சொன்னீங்க. அதுக்கு இப்ப வெரிகோஸ் வெயின் உள்ள ஆட்கள் வந்து அதை கொஞ்சம் மசாஜ் பண்ணினா நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோ? மசாஜ் இல்ல, கம்ப்ரெஷன் பண்ணணும். கம்ப்ரெஷன் பேண்டேஜ் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணோம்னா ஜாஸ்தி ஆகும். கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டு கீழே இருந்து மேல கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அந்த பேண்டேஜ்லயே அப்படி அதோட நேச்சர் அது குடுக்காம டிவைஸ் அது என்ன பண்ணும், பிளட் வெசல் அமுத்தி விட்டு அந்த வளைஞ்சிக்கிற பிளாக் எல்லாம் எடுத்து விட்டுரும். ஏர்லி ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருசாச்சுன்னா டாக்டர்ஸ்ட்டு போனால் நல்லது. இது கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, கால் வீக்க ஆரம்பிச்சது, கருப்பாக ஆரம்பிச்சதுன்னா யூ ஷுட் see the டாக்டர். தோல் கலர் மாறினாலும் காமிச்சு. ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய பேச்சு அருமையான விளக்கங்கள், ஒரு முழுமையான ஒரு பேச்சா இருந்தது. அதை விட கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு விதமான அலுப்பும் பண்ணி வைக்கிறாரு. நீங்க பண்ணிட்டு எங்கால போடுறீங்க, இதெல்லாம் வேண்டாம் சொல்லக்கூடாது. நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்வி சார், செல்வாக்கு முன்னாடி ஒரே ஒரு காமன் கேள்வி. சேத்து புண்ணுக்கு என்ன மருந்து மேடம்? நார்மல் லேடிஸ்ங்களுக்கு வர சேத்து புண்ணுக்கு இந்த இது ஆட்ல வர மருந்து போட்டா டாக்டர் திட்டுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாது, கால ட்ரையா வச்சுக்கலாம், ஸ்கின் ஆயின்மெண்ட் தான் போடுறாங்க. ட்ரையா வச்சுக்கிட்டு இந்த கிரீம் இருக்கு சார், அது பேர் என்ன,
அதுக்கும் பாரிஃபினாயில் வில் பி பெட்டர். புண்ணாக ஆரம்பிச்சதுன்னா அது மேலே வந்து சைபால் கிரீம் இருக்கு இல்லையா, ஓகே ஓகே. அது மாட்டி லைட்டாக தடவி விட்டு தேங்க்யூ இல்லாட்டா எரித்ரோமைசின் இது ஃபிராசின் ஆயின்மெண்ட், ஃபிராசின் FURACIN ஆயின்மெண்ட் தடவி விடுங்க. அப்படியே அந்த இடம் இல்லை புண்ணு ஆறிடும். இல்ல அது ஃப்ரீக்வெண்டா வந்ததுன்னா என்ன பண்றது மேடம்? தண்ணியில் அவாய்ட் பண்ணுங்க, தண்ணியில் நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்க. என்ன சார்? ஆமா, ஃப்ரீக்வெண்டா வந்ததுன்னா அடிக்கடி வந்து அதான் எதனால வருது கண்டுபிடிங்க. வாட்டர்ல நிக்கிறதுனால வருதா, இல்ல செருப்பு போடுறதுனால வருதா, இல்ல சேத்துல எங்கேயாவது ரொம்ப பொல்யூட்டே ஏரியாவில் நடக்கிறதுனால வருதான்னு கண்டுபிடிச்சிட்டு அதை அந்த இன்கிரீடியன்ஸ் போட்டு அந்த ஆயின்மெண்ட்டை போட்டு நல்லா தினம் காத்தால காலை ஃபேனுக்கு நேராக வச்சுட்டு காய வச்சிங்கன்னா புண்ணு ஆறிடும். சம்டைம்ஸ் பாத்ரூம்ல கூட செப்பல் போடுங்க. பாத்ரூம் தண்ணி தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நம்ம மேலே போட்டுப்போம். அது தண்ணி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் ஓடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கின் நம்ம இந்த புறத்தோலை விட பாதத்தோல் கைத்தோல் எல்லாம் கொஞ்சம் மெல்லிசு சார். பாதத்தோல் ரொம்ப மெல்லிசு, அதனால அது சீக்கிரம் ஃபங்கஸ் தானே மேடம்? ஃபங்கஸ் இல்ல, ஃபங்கல் தானே அது. இன்டர்ட்ரைகோன்னு பேரு, வைரஸ் அது. ஓகே சரி. செல்வா வாங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். யூஎஸ்ஆ? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்க? பிளானட்ல தான் இருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடுப்புற கேட்டேன் மேடம். நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 2 முறை ஜாயின் பண்ணி கட் ஆகிட்டேன், திரும்பி வந்திருக்கேன். நான் திரும்ப ஃபுல்லாக பார்க்குறேன். இப்போ தான் ஒய்ஃப்கிட்டையும் சொன்னேன், நான் உங்களை பற்றி சொல்லிவிட்டு இது சார் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், நீ கொஞ்சம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணு, போயிட்டு அதில் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் குழந்தைங்களுக்கு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ தான். எனக்கு வந்து உங்ககிட்டயும் சார்கிட்டையும் கேட்க வேண்டியது என்னென்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி வந்துட்டு நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த பார்லர்ன்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஆயிடுச்சு எல்லாருக்குமே. எல்லா இடத்துலையும் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹேர் கலரிங்ன்றது ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஹேர் கலரிங்கால் என்ன ப்ராப்ளம் வரும், அதனால வந்து அதாவது இந்த மாதிரி எல்லா விஷயமே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு மோல் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர் கலரிங்கு, அப்புறம் ஸ்கின்னுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அப்புறம் பெடிக்யூர் பண்ணுறதால என்ன பிரச்சனை வருது, டேட்டூ கொடுத்ததால என்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு குயிக்காக ஒரு 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 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் அதை பேசி சாரு கொடுத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸாக அது கொடுத்தா தட் would be really useful. ஏன்னா யாருமே பார்க்கறது இல்லை. மீடியாவில் போடுவாங்களா? மீடியாவில் போட மாட்டாங்க. இது வந்து நிறைய பேரோட ஜாப் அஃபெக்ட் பண்ணிடும். ஜாபுக்காகலாம் நீங்க கவலைப்பட, நீங்க காமனா தான் சொல்றீங்க அட்வைஸ். நீங்க யாரையும் ஒன்றும் நம்ம பேசுறோம் மேடம், நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க மேடம், போடுவோம். அப்படி இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ வந்து யாரோ போடுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் சொல்றதுக்கும் தட்ஸ் a big difference. அது உங்களை மாதிரி ஆட்கள் சொல்றது வந்துட்டு people will start to listen. இங்கிலீஷா தமிழா? தமிழ்லேயே சொல்லுங்க. தமிழ்லேயே நம்ம அங்கதான் மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இங்கிலீஷ்லேயே இருந்தால் நல்லது தான், பட் ஏன்னா மோர் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அமெரிக்காவில் வரல சார், இந்த மாதிரி நிறைய கேம்பெயின் வரல, டாக்டர்ஸ் கொடுக்கல ஸ்டேட்ஸில். பட் யாருமே நல்லது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, யார் போய் பார்க்குறாங்க, அதானே இப்போ விஷயம். இப்போ நம்ம சொல்றோம்னா அம்மா அப்பா சொல்றது யாரும் கேட்கறது இல்லை. பட் அதே ஒரு ப்ரொஃபஷனல் சொன்னாங்கன்னா அது லிசனிங், அவங்க லிசன் பண்றாங்க ப்ரொஃபஷனல் சொல்லும்போது. ஸோ அதனால தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் அது ஒன்று பண்ணா இருக்கு சார். இது ஸ்ட்ரைட்டனிங் ஹஸ் டான் சம் சோ மச் ஆஃப் ஹேவக்னு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. மெடிக்கல் வந்து இந்தியன்ஸ் வந்து நாட் குழந்தைங்க, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஹவுஸ் ஒய்ஃபில் 999 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டனிங் இல்லாத ஹேரே கிடையாது. மினிமம் ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் இருக்கும். ஸ்ட்ரைட்டனிங் ஹேர் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. தலையை பிரிச்சு போட்டே போறாங்களே சார், அதுவும் இட் வில் இன்வைட் மோர் பாக்டீரியா. அதெல்லாம் யார் சொன்ன கேட்க மாட்டாங்க, எங்க வீட்லயே கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நேச்சருக்கு எகெயின்ஸ்ட். இது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் அந்த 999ல் ஒரு 99 பேர் மாற சான்ஸ் இருக்கு. பட் அதான் உங்களை மாதிரி யாரும் சொல்லணும். யார் சொல்கிறாங்கன்றதா மேடம், நானோ இல்லை ஸ்டீவன் சாரோ சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லும்போது கீழே நாங்கள் டெக்ஸ்ட் வந்து அலமேலு சர்ஜன் நாங்கள் போட்டோம்னா பீப்புள் வில் லிசன். பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் போட்டுருங்க. போடுங்க, போட்டா நல்லா இருக்கும். மேடம் நான் பேசுறேன் மேடம் உங்ககிட்ட அதை பத்தி நம்ம பண்ணுவோம். Thank you so much. Good idea Silva. Thank you sir. Thank you. அமுதா மேடம் வாய் திறக்கவே இல்ல. அமுதா மேடம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க டாய்லெட் பாடுற மாதிரி இருக்குது. அமுதா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப கேக்குதா சார்? கேக்குதுமா, கேக்குது. நல்லா எல்லாரும் கேக்குற கேள்விகள்லாம் எனக்கு பயனுள்ளதா தான் இருக்குது. அதனால அவங்க எல்லாரும் கேட்கட்டும்.
எல்லாரும் கேட்ட பிறகு நம்மகிட்ட கேள்வி இருந்தா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் எல்லா கேள்வியும் கேட்டாங்க. இன்னைக்கு உங்க பேச்சு ரொம்ப அருமையான பேச்சு. ஒன்றும் சந்தேகம்லாம் எனக்கு ஒன்றும் எழல. நீங்க நல்லா அழகா எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தது அந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படிச்சு பார்த்துட்டு நீங்க சொல்றதையும் நான் அதோட கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா வந்தா அதையும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இப்ப ஆக மொத்தம் என்ன சொல்றீங்கன்னா, ஒழுங்கா சாப்பிடுங்க, தூங்குங்க. நல்லா உடம்ப வச்சுக்கோங்க, செயற்கையா எதையும் பயன்படுத்தாதீங்க, இயற்கையான நிலையிலேயே இருங்க, பியூட்டி பார்லர்லாம் போகாதீங்க, கண்டதையெல்லாம் பூசாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. தேங்காய் எண்ணெய், லிக்விட் பாரஃபின் அதை மாத்திரம் பயன்படுத்திக்கங்க, மசாஜ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் சொல்றீங்க. அது எல்லாமே மிக சிறப்பா எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஏன்னா எங்களால எங்கேயும் போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டே இதையெல்லாம் நாங்க பண்ணிட்டு எங்களை நம்மளுக்கு நாங்க இருக்கு மேடம், நம்ம அழகாக்கி குழந்தைங்களுக்குலாம் இல்லையே, தெரியலையே. ஆமா நம்மள நாம அழகாக்கிக்கலாம்ல. ஆமா, அது பண்ணிக்கலாம். அதுதானே இப்ப. அதான். அதனால ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. செலவில்லாம எவ்வளவு அழகா இருக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான். எப்பாவது போனால் போட்டுக்கலாம். சப்போஸ் மேரேஜ் போகிறாங்க, எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிறாங்க, இப்போ கல்யாண பொண்ணு அதுங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ண மேக்கப் பண்ணிக்கலாம். பட் அதே ருட்டீனாக பண்ணக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அழகாதாம்மா இருக்கீங்க அமுதா அமுதா அம்மா நீங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி மஞ்சள் அழகா தான் பூசிட்டு இருக்கீங்க. நல்லா நீங்க பார்லர் வாட்டுறேன். போக வேணாம். அப்படியாமா? ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. காயத்ரி வாங்க. பியூட்டி குயின். இந்த மாதிரி சொன்னாலே உடனே நான் இன்னும் அழகாயிடுவேன். காயத்ரி வாங்க. வணக்கம் மேடம். காயத்ரி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. மேம் எனக்கு வந்து ஒரு நான் வந்து பேசி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு பெருசா மண்டையிலே தையல் தெரியலையே, இருக்கு. இந்த கேமரா தெரியலையே. ஆமா மேம். நான் வரணுமா? வரேன். இப்பதானே நீங்க மண்டைன்னு சொல்றது எங்க தடவை கை வைக்கிறீங்கன்னு தெரியும். நெத்திக்கிட்டேங்க சார். பிரஸ்ட் அது வந்து கிட்டியா? மண்டையா காயத்ரி? நெத்தியில நெத்திலையா? நெத்தியில நெத்தியில. ஓகே ஓகே. ஸ்காரே இருக்காப்பா? இது இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. ஆ. ஸ்கார்னா அந்த இடத்துல தையல் போட்டுருக்காங்க மேம். இந்த இடத்துல தெரியுதா? தெரியுற மாதிரி எங்க இது தெரியுற மாதிரி பண்ணி விடு. தெரியாது தெரியாது விட்டுரு காயத்ரி. நீங்க எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா, போட்டிருக்கேன். எவ்வளவு பெருசா தெரியும் சார்? தெரியவே இல்லையே, நார்மலா இருக்கீங்களே. தெரியுற மாதிரி பண்ணல. இருங்க, இருங்க. காரா அது? இல்ல அது தெரியாது காயத்ரி, நீ போட்டோ எடுத்து போடு. ஒயிட் பேட்சா? ஃபுல்லா தெரியும்ல, நீங்க திட்டுவீங்கல்ல. ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ண வேணாம் காயத்ரி, பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க அது உச்சி மாதிரி இருக்குது, உச்சி மாதிரி. சொல்லுங்க 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 முடி விஷயம் இல்லாம இருக்காதா? முடி இல்லாம இருக்கா அந்த? அந்த ஃபுல்லா இங்க இருந்து மேம் இது வரைக்குமே ஃபுல்லா முடி இல்லாம இருக்கு. அது அசிங்கமா அதனால நான் மை போட்டு தான் மறைச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்த. பார்த்தாலே எல்லாம் கேக்குற மாதிரி ரொம்ப இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கும். அந்த தையல் ஃபுல்லுமே முடியல. ஒரு இவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. ஓ, ஸ்கார் அது? அடிபட்ட ஸ்கார் அது? ஸ்கார்ல தச்சதுனால மேம், தையல் அதான் தையல் போட்டதுனால. போட பெருசு ஸ்கார் வெட்டிலுக்கோன்னு பேரு. ஸ்கார் கொஞ்சம் டீப்பா போயிருக்கு. அதை நாங்க லூஸ் பண்ணி விட்டு அதை சரி பண்ணிடலாமே. அந்த ஸ்காரை கொஞ்சம் எடுத்துட்டு நார்மல் நல்ல ஹேர் ஸ்கின் எடுத்து அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவோம். அந்த இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு அந்த ஸ்காரை மட்டும் எடுத்துட்டு அந்த ஸ்காரை மெதுவாக மைக்ரோஸ்கோப் போட்டு எடுத்துடலாம். சின்ன ஒரு ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்கின் கேன் பி ரிமூவ்ட், அந்த ஸ்கார் ஸ்கின். தென் நல்ல ஸ்கின், நார்மல் ஸ்கின் இங்கே பக்கத்துலேயும் முன்னாலேயும் ஹேர் ஸ்கின் இருக்குது, அதை கொண்டு போய் இங்கே தேய்ச்சி விட்ருவோம். மைல்டு சின்ன த்ரெட் இருக்குது, 80, 90 த்ரெட் எல்லாம் இருக்குது. அதை போட்டு வச்சுன்னா அந்த ஸ்கின் நார்மல் ஆகிடும். ஏன்னா இதை வந்து அடிபட்டதுனால வரதுனால சரி பண்ண முடியும். நேச்சுரலாக வந்ததுன்னா வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்ல மேம், அடிபட்டதுதான். எங்க அப்பா ரொம்ப நாளா நான் பண்ண முடியாதுன்னு நினைச்சு விட்டுட்டேன். இல்லை பண்ணேன், அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பெருசாகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. நாங்கள் செக் பண்ணுவோம் அது ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கா, அது வேற எங்கேயா பரவுதான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கார் மட்டும்தான் இருந்ததுன்னா அந்த ஸ்காரை நம்ம மேனிப்புலேட் பண்ணிடலாம். ஓகே மேம். அதுக்கு ரொம்ப செலவாகுமா மேம்? இல்லை இல்லை. எங்கே இருக்கீங்க நீங்கள்? யூஎஸ்ல மேம். யூஎஸ்னா டாலர் தான் ஆயிடும். அது அவங்க காஸ்மெட்டிக் ஆக்கிடுவாங்க. நாங்களாம் அது ட்ரீட்மெண்ட் ஆக்கிடுவோம், அவங்க காஸ்மெட்டிக் ஆக்கிடுவாங்க. ஓ, நம்ம ஊர்லயுமே அதிகமா மேம் கம்மிங்க? நார்மல் குறைச்சி தான். நம்ம ஊருக்கு வந்தா நீங்க டாக்டர் போய் பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், வேற என்ன? அவ்வளவுதான், ஃப்ளைட் எடுத்துக்கணும், நேரம் இந்தியாவுக்கு வந்துடணும். அப்புறம் மேம் எனக்கு வந்து சோப்பு எதுவுமே நான் போடுறது இல்லை மேம், போட முடியாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. எனக்கு போட்டாலே அலர்ஜி மாதிரி இல்லைன்னா வந்து ட்ரை ஆயிடுது. போடல சோப்பு மேம், சோப் போட்டு மட்டும் தான் போட்டிருந்தேன். அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாவுலாம் அரைச்சிட்டு வந்து வச்சு அதான் மேம் போடுறேன். அது ஒன்றும் அலர்ஜி வரல.
அலர்ஜியில அவசரத்துக்கு கூட ஆனா சோப் போட முடியல. சோப்பு போட்டாலே எனக்கு பதஞ்சலி வந்து சோப்புன்னு இந்தியா சோப் இருக்கு. வெரி நார்மல், தெரியும் வெரி மேம். மைல்டு, பிளான்ட் ஓகே பேஸ்ட், ஓகே நீம் தேங்க் பேஸ்ட், இது பிளான்ட் பேஸ்ட் அதெல்லாம் விற்கிறது வந்திருக்கு இந்தியாவில். ஓகே சாண்டல் சோப், மைசூர் சாண்டல் இஸ் குட். ஓ மைசூர் சாண்டல் போட்டா ட்ரை ஆகுற மாதிரி இருக்கு மேம் இல்லைங்களா? ஆமாம், அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் குளிராக ட்ரை ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. பட் வெரி மைல்டு சோப், அது நல்லா ஃபேஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ. கல்யாணி மேடம் பேசுறாங்க சார், எதனா பேசுறாங்களா கேளுங்க. சார் இல்ல சார், முதல்ல பாராட்டிட்டேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா அம்மா மேடம்? எனக்கு சார் மைசூர் சாண்டல் போட்டா முகமெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுது. சார் இது நீங்க இன்னொரு செஷன் வைங்க மேடம், அப்ப நீங்க பெங்களூர் சாண்டல் போடுங்க ஒரிஜினல் மேடம். ஒரிஜினல் அது ஆமா டூப்ளிகேட்லாம் சார். வருது. அம்மா பார்த்துக்கங்க, என்னம்மா டூப்ளிகேட்லாம் வருது. பெங்களூர்ல ஃபேக்டரியில போய் வாங்குங்க. இப்ப சார் இப்பதான் பெங்களூர்ல போய் வாங்க சொன்னாங்க, அதானே? அது சொல்லல, நீங்க மைசூர் சாண்டல் போடுறேன் நீங்க, நான் பெங்களூர் சாண்டல் போடுங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? பெங்களூர்லன்னு ஒண்ணு இது டூப்ளிகேட் வருது, அதுதான் நிறைய வருது, போட்டு. எல்லாத்துலயும் சாண்டல் சோப் வருது இப்போ. ஆமா, இல்ல நான் மைசூர் சாண்டல் தாம்மா போட்டேன். ஒரு 2 தடவை போட்டேன். எப்பாவது அப்ப போடுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா முகமெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பா அங்கங்க திட்டு திட்டா வந்துட்டுது. அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா பண்ணிருக்கோம். அதை நிறுத்திட்டேன். அதே மாதிரி இந்த முகத்துக்கு போடும்போது கூட இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா கூட கருப்பு கருப்பா ஆயிடுது. போட்டுறாதீங்க. ஃபேர் அண்ட் லவ்லி கண்டென்ட் சம் ஈகோ போட்டாலும் அதே மாதிரி ஆயிடுது. பிகோ இந்த மாதிரி இதெல்லாம் டர்மரிக் ரொம்ப போடாதீங்க. இவ்வளவு மேடம், மேடம் அமுதாம்மா, மஞ்சள் போடாதீங்க. அதாவது அலர்ஜி என்ன இருக்கு உங்க மேடம். ஸ்கின் என்ன சொல்லுதுன்னா அமுதாம்மா, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாங்குது. அவ்வளவுதான், இது வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவ்வளவுதாம்மா, ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதுவுமே போடாதீங்க ஆமா, நல்லதா இருக்கு மேடம். நீங்க போடாதே இவ்வளவு நல்லா இருக்கீங்க, எதுக்கு மேடம்? மகிழ்ச்சி. சும்மா அங்க கிரீமை தூக்கிட்டு முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. ரொம்ப Thank you, மகிழ்ச்சி. Stephen sir. அருமை, Very அருமை great மேடம். opportunity. எல்லாரும் இன்னொரு முறை நம்ம டாக்டர் கை தட்டலாம். நான் ஸ்பீச் பண்ணதை விட உங்களோட இன்டராக்ட் பண்ணதான் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இல்ல மிக அருமை, ரொம்ப அருமையா இருந்ததுமா. என்ன அதாவது ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் உட்கார்ந்த மாதிரி இருக்குது நீங்கள். ரொம்ப அருமை, அது பெரிய பாராட்டுகள். வெளியே எவ்வளவு கிடைக்கவே கிடைக்காத ஒரு இதுல என்ன beauty-னா, வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்களுக்கு ஒரு நமக்கெல்லாம் பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். மிகப்பெரிய பெருமை என்னன்னா, நம்மளோட மேடம் வந்து டிராவல் பண்றாங்க, மைண்ட் யுவர் மைண்ட் டீமோட டிராவல் பண்றாங்க. அது மிகப்பெரிய பெருமை. அவங்களுக்கு என்றென்றும் வாழ்த்துக்கள் மைண்ட் யுவர் மைண்ட் டீம் சார்பாக. நாம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து எவ்வளவு பெரிய லட்சம் தெரியுமா? இது அழகா ஸ்லைடு போட்டு எவ்வளவு அழகா ஒரு டீட்டெயில்டா விளக்குனாங்க. தொடக்கத்துல இருந்து ஸ்கின்ல இருந்து நம்ம எப்படி ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி மேடம். நிறைய கேள்விகள். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு செஷன் வைக்கலாம். ஏதாச்சும் கேள்விகள் இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா ஒரு கேள்விகள்லாம் போட்டுட்டு ஒரு நாள் வந்து இன்னொரு செஷன் வச்சுட்டு மேடம் ஒன்லி கேள்வி பதில் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு நம்ம செய்வோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. டாக்டர் மேடம்க்கு நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி மேம். நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ்.